ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 66வது அதிகாரத்தினுடைய ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 66வது அதிகாரத்தினுடைய 12வது 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 12, 13வது வசனத்தை வாசிக்க போகிறோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டோடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முலைப்பால் கொடுப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலேயே தேற்றப்படுவீர்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டோடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாய் பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முலைப்பால் கொடுப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாயாய் இருக்கிறேன் அப்படின்றத கர்த்தர் பல இடங்களிலே கர்த்தர் நிரூபிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் நமக்கு தாயாய் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் நமக்கு மூத்த சகோதரனாய் இருக்கிறார். வேதத்தில் எந்தெந்த இடத்திலே ஆண்டவரை நம்ம எப்படியெல்லாம் வச்சு பார்க்கிறோமோ அந்த இடத்துல யாருமே நமக்கு கொடுக்க முடியாத, கடைசி வரைக்கும் கொடுக்க முடியாத சில இடங்களை நமக்கு நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அதுவும் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, நமக்கு அவர் தாயாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலகட்டத்தில் அவங்க எதை இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, தங்களை கவனிக்கிற, தங்கள் மேல் பாசம் கொடுக்கிற அந்த பாசத்தை இழந்துட்டாங்க. பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பிறக்கிற பிள்ளைகளை அவங்க ரொம்ப பத்திரமா பாதுகாத்து கொள்வாங்க, அவங்கள ரொம்ப நல்லா வளர்த்துவாங்க, அவங்களுக்கு வேதத்தில் இருக்கிற சத்தியங்களை எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்காக அவர்கள் வாழ்வார்கள், பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுவார்கள். ஆனா இந்த தேசத்துல கண்டினியூவா நிறைய யுத்தங்கள் நடந்துட்டு இருந்ததுனால ஜனங்கள் ரொம்ப பாடுபட்டாங்க, சாப்பாட்டுக்கு ரொம்ப வழி இல்லாம போனாங்க. அதனால பெத்த பிள்ளைகளையே கல்லுகளிலே மோதி அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த ஜனங்களுக்குள்ள அடிக்கடி வந்துருச்சு. அவங்களுக்கு அந்த நாட்களில் எந்த பாசம் போயிருச்சு அப்படின்னா, ஒரு தாயினுடைய பாசம் அவர்களுக்கு குறைஞ்சிருச்சு. ஐயோ, அம்மாவை மாதிரி நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, ஆனால் அந்த அம்மா இப்பொழுது விரோதமாக இருக்கிறாங்களே, அந்த அம்மா இவ்வளோ இந்த நெருக்கத்தின் மத்தியில், இந்த சாப்பாட்டு குறைவு பஞ்சத்தின் மத்தியில் ஒரு தாயே தன்னுடைய பிள்ளைகளை சாப்பிட்ற அளவிற்கு, கொல்லுகிற அளவிற்கு துணிஞ்சிட்டாங்களேன்னு சொல்லி தன்னுடைய தாயினுடைய அன்பை அந்த ஜனங்கள் அடிக்கடி இழந்தார்கள். அப்பதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இல்ல நீ இப்ப தாயினுடைய அரவணைப்பு இல்லாம இருக்கிற, அந்த தாய்க்கே அவளை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. தாயை பார்த்து ஆறுதலா பேசி குடும்பமா உட்கார்ந்து சாப்பிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு பல நாட்கள், பல வருடங்கள் ஆயிருச்சு. எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் அந்த பாசத்தை நிறைய பேர் தவற விடுறாங்க. அப்பதான் ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் இடுப்பிலே வைத்து நீங்கள் சுமக்கப்படுவீர்கள், நீங்கள் இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள். அடுத்து முலைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள். ஒருவனை ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஆமேன். நான் நம்புறேன், வெகு சீக்கிரத்தில் ஒரு அம்மாவனுடைய பாசத்தை நிறைய பேர் நீங்க பார்க்க போறீங்க. அம்மாவனுடைய அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது. நீங்கள்
கடந்து போகிற சூழ்நிலை கடினமானதா இருக்கலாம், ரொம்ப பாடுகளானதா இருந்திருக்கலாம். ஐயோ, யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல என்னை தேற்றினா நல்லா இருக்குமே, ஆறுதல் படுத்தினா நல்லா இருக்குமே, என்னுடைய இருதயம் கலங்கி போய் இருக்கிறதே, ஒரு வார்த்தை சொன்னா நான் எழும்பிடுவேனே. ஆனா இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்றேன், ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் உங்களை தேற்ற போறாரு. எப்படி ஆண்டவர் தேற்ற போறாருன்னா, அந்த வருத்தத்தை மறக்கிற அளவிற்கு ஒரு தாயை போல ஆண்டவர் உங்களை தேற்ற போகிறார். ஒரு தாயினுடைய பாசத்தை சீக்கிரமாய் நாம் எல்லாரும் பார்க்க போகிறோம். இந்த பிரச்சனையின் நடுவில் ஆண்டவருடைய தாலாட்டுதலை, ஆமேன், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் காண ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் அவனை தேற்றுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க. அந்த 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 உணர்ச்சி, அந்த உணர்வை நான் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள நீங்க பெற்றுக்கொள்ளணும். நான் நம்புறேன், அப்படி ஒரு பாசத்தை ஆண்டவர் இந்த மாதம் வெளிப்படுத்த போறாரு, உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்த போறாரு. இதுவரையிலும் நீங்கள் பெற்றாத ஒரு ஆறுதலை கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு காண பண்ண போகிறார். இவ்வளவு பெரிய ஒரு சமாதானம் உங்களுடைய இருதயத்தில் ஆளுகை செய்திருக்காது. அப்படிப்பட்ட யாரும் எடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாமலே நம்ம கூட ஒரு அம்மாவை போல டிராவல் பண்றவர் யார் அப்படின்னா நம்ம கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி உணர்ந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க இனி உணர போறீங்க. எப்படி உணர போறீங்கன்னா, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் அவனை தேற்றுவேன். பாருங்க, பிள்ளைங்களெல்லாம் அப்படியே விளையாண்டு திடீர்னு கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்தோன்னா அவங்களுக்கு வலிச்சிரும், ஏங்கி 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 அழுவாங்க. அப்போ அந்த தாய் தன்னுடைய நெஞ்சோட சேர்த்து அந்த பிள்ளைகளை அணைக்கும் போது பிள்ளையினுடைய கண்ணில் கண்ணீர் வராது. ஆனால் அந்த அந்த மூச்சு விடும் பாருங்களேன். அந்த தாயினுடைய அரவணைப்புக்கு வந்த உடனே நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம யார் விட்டாலும் அம்மா நம்மளை விட்டுற மாட்டாங்க. அம்மா விட்ட வந்துட்டோம்ல, இனி நமக்கு ஆபத்து இல்லை, இனி யார் என்ன தூக்கிட்டு போக முடியாது அப்படின்ற ஒரு தைரியம் ஒரு குழந்தைக்கு வரும். அதனால அதனுடைய அழுகை நிப்பாட்டப்படுது, அவ்வளவுதான், அதனுடைய பயம் நிப்பாட்டப்படுகிறது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாட்களிலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் அவர் தாயை போல தேற்றுவதனால இனி பயமில்லாமல் அந்த காரியத்தை செய்ய, இனி ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள்ளே இருக்கிறது போல ஒரு ஃபீலை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். யாரெல்லாம் இந்த சத்தத்தில் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றீங்களோ, எங்க அம்மா மாதிரி யாருமே வராது பாஸ்டர், ஆனா எங்க அம்மா விட்டு நான் தூரத்தில் இருக்கிறேன், இல்லை எங்க அம்மா இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க, அவங்கள மாதிரி யாரும் என்ன பார்த்துக்க முடியாது, அவங்கள மாதிரி யாரும் என்ன அரவணைக்க முடியாது அப்படின்னு யார் அதை தவற விட்டிருந்தாலும் இன்றைக்கு ஆராதனை நேரத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பாசம் உங்களுக்கு நேராய் வருகிறது. ஒரு தாய் ஒரு பிள்ளையை தேற்றுவது போல ஆண்டவர் உங்களை தேற்றுவதை நீங்கள் உணரப்போகிறீர்கள். நீங்கள் கடந்து போகிற அந்த பாதை ஆண்டவருடைய தேற்றுதலினாலே உண்டாகிறது. ஹல்லேலூயா. அதுல இந்த ரெண்டு வசனத்திலையும் மூன்று ஆசீர்வாதங்கள். நம்பர் 1 முதலாவதாக சொல்லப்படுகிறது. நீங்க 12வது வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டோடுகிற ஒரு ஆற்றை போலவும் அவளிடமாய் பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முலைப்பாலை குடிப்பீர்கள். நீங்கள் முலைப்பாலை குடிப்பீர்கள். அப்போ ஒரு தாய் அப்படின்றது ஒரு தாயினுடைய பணி, இல்லைன்னா தாயினுடைய தொண்டு. ஒரு தாய் தனக்கு செய்கிற பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, பாலூட்டி வளர்க்கிறவங்க. அப்படின்னா ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த பால் அப்படின்றது, தாய்ப்பால் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த பிள்ளைக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கிறது, இந்த பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு தேவையானது. இந்த தாய்ப்பால் ஊட்டி கொடுத்த பிள்ளைக்கும் தாய்ப்பால் இல்லாத பிள்ளைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக எங்க உண்டாகும்னா இந்த தாய்ப்பால்ல தான் அதிகமாக இருக்குது. அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கர்த்தர் நீங்கள் முலைப்பாலை குடிப்பீர்கள் அப்படின்னா நமக்கு ஒரு பாலூட்டுகிற ஒரு தாயாய் ஆண்டவர் வெளிப்படுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு மேலே என் மேலே ஒரு கிருபை வைக்க போறாரு. அவர் எப்படிப்பட்ட தாய்னா, அவர் பாலூட்டி வளர்த்துகிறவர். பால் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்கிறது ஞானமான களங்கமில்லாத ஞான பாலாகிய இந்த வசனத்தை நமக்கு ஊட்டி வளர்த்துகிற ஒரு நல்ல தேவன்.
வசனத்தை சொல்லி கொடுத்து ஆண்டவர் வளர்த்துவார். வசனத்தை குறித்த ஒரு அறிவை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். வசனத்தை குறித்த ஒரு பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். யாராருக்கெல்லாம் இந்த பால் அப்படின்னா இந்த ஞானப்பால், இந்த வேதத்தை குறித்த இந்த வசனம் என்கிற ஞானப்பால் யாராருக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ அவங்க எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. அவங்க சோதனை காலத்திலே நிற்பார்கள். அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நின்று அவங்க சகிப்பாங்க. அப்போது நமக்குள்ளே என்ன இருக்கணும்னா ஆண்டவருடைய களங்கமில்லாத அந்த ஞானப்பால் நமக்கு இருக்கணும். எந்த அளவிற்கு நீங்கள் வசனத்தில் தேறி இருக்கிறீங்களோ, எந்த அளவிற்கு வசனம் உங்களுக்கு இருக்கிறதோ அவ்வளவு நீங்கள் பலனாக இருப்பீங்க. நான் உண்மையிலே நம்புறேன். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் சர்ச்சில் ஒரு பிலீவராக தான் இருந்தேன். ஒரு நல்ல சர்ச்சுக்கு வேலை செஞ்சேன், சர்ச்சில் உள்ள சேர்லாம் க்ளீன் பண்ணேன். ஆனால் எப்போ எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஸ்ட்ரென்த்து இல்லைன்னா உண்மையான ஆண்டவரை எப்போ கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னால், எப்போ நான் வேதத்தில் இருக்கிற வசனத்தை உட்கொள்ள ஆரம்பிச்சேனோ, வேதாகம கல்லூரியில் வந்ததற்கு பிற்பாடு வசனத்தை குறித்து விளக்கத்தை சொல்ல 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 தைரியம் வந்துருச்சு, பலன் வந்துருச்சு, ஒரு உண்மையான ரட்சிப்பு அதற்கு பிறகுதான் வந்துருச்சு. அதனால நீங்க ஆலயத்திற்கு வர்றது அல்ல, நீங்க வெறும் சர்ச்சுக்கு வந்துட்டோம் அப்படின்றதுக்காக அல்ல. நீங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தா வாழணும்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்னா வசனம் கண்டிப்பாக அவசியம். ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் இந்த ஞானமான இந்த களங்கமில்லாத இந்த ஞான பாலின் மேல வாஞ்சையா இருக்கணும். நான் நம்புறேன் அந்த நல்ல தாய் நமக்கு எல்லாருக்கும் அந்த களங்கமில்லாத ஞான பாலை நீங்கள் பாலூட்டி வளர்க்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஸ்ட்ரென்த் பண்ண போறாரு. கர்த்தர் உங்களை வசனத்தினால ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்த போறாரு. இனி சத்துரு வெள்ளம் போல் வந்தாலும் அவனுக்கு விரோதமாய் நிற்கக்கூடிய ஒரு தைரியத்தை, வசனத்தை சொல்லி மேற்கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தரப்போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஆமேன். இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு தருகிறவர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தாய் கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, நீங்கள் அப்பொழுது நீங்கள் முலைப்பால் கொடுப்பீர்கள், இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள். இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள். அப்போ ஒரு தாய் இரண்டாவது தன்னுடைய பிள்ளையை சுமக்கிறவர். ஆண்டவர் இஸ்ரவேல் தன்னுடைய ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை இடுப்பில் வச்சு நான் உங்களை சுமப்பேன். நம்முடைய தேவன் நம்மை சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு அப்படின்னு சொன்னா, லட்சியங்களை அடையும்படி, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய பாடுகளை எல்லாம் அவர் நம்மோடு கூட சுமந்து கொண்டு லக்குகளை அடையும்படி, வெற்றியை அடையும்படி. நம்ம நடந்து போனா அந்த வெற்றி அடைய முடியாது, நம்ம ஓடி போனா அந்த வெற்றி அடைய முடியாது. இப்போ ஒரு இடத்துல ஒரு குழந்தைய கூட்டிட்டு போறாங்கன்னா, அந்த தாய் வேகமா போகணும்னா அந்த தாய் பிள்ளைய நடக்க வச்சு கூட்டிட்டு போக முடியாது. அந்த பிள்ளை எப்படி பண்ணணும்னா அந்த பிள்ளைய சுமந்து வேகமாய் அவங்க நடந்து கொண்டு போவாங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிற லக்குகளை அடைய பண்ணுவதற்கு இந்த வசனத்தின்படி இனி கர்த்தர் உங்களை சுமக்கிறதை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். லட்சியங்களை அடையும்படி நம்மை சுமக்கிற ஒரு நல்ல ஒரு தாய். கைகளை அசைத்து ஆமேன் சொல்லுங்க. இந்த விபிஎஸ் நடந்து இன்றைக்கி கடைசி நாள் பாருங்கள். இன்றைக்கி இரவு இங்கே சர்ச்சில் நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்போ ஒவ்வொரு டீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை ஸ்டேஜில் நிற்க வச்சு அந்த பாட்டை போட்டு விடுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பெரிய பிள்ளைங்க எல்லாம் ஓரளவு என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு அவங்க ஆடுவாங்க. ஆனால் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே எவ்வளோ தான் கற்றுக் கொடுத்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஸ்டேஜில் நிற்கும் போது ஒரு பயம் வரும், என்ன பண்ணணும்னு தெரியாது. அந்த பிள்ளை கீழே நல்லா தான் ஆடும், ஆனால் மேலே அவ்வளோ ஆடாது. ஆனால் நீங்கள் கீழே அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் எல்லா பிள்ளைகளையும் லைனாக நிற்க வச்சு கீழே உட்காந்துருவாங்க. உட்காந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த பிள்ளைகளை போல மாறி இங்கே வச்சு கையை அசைப்பாங்க. இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இதை பண்ணு. அந்த குழந்தை வேற எதையுமே பார்க்காது, அந்த டீச்சரை பார்க்கும். அந்த டீச்சர் அங்கே உட்காந்து ஆக்ஷன் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் இது ஏன் அப்படின்னா, இந்த பிள்ளையினுடைய லட்சியத்தை நிறைவேற்றும்படியாக அங்கே ஒரு தாய் அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு இருக்கிறாள். நான் நம்புறேன் ஆண்டவர் அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு தாயாயிருப்பேன். எப்படிப்பட்ட தாயாயிருப்பேன் என்றால், உனக்கு பால் ஊட்டுகிற தாய் மட்டுமல்ல, உன்னை தூக்கி உங்களை இடுப்பிலே வைத்து சுமக்கிற ஒரு தாயாக நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஒரு கம்ஃபர்டபிளான ஒரு இடத்துல, வலிவி போகாத ஒரு இடத்துல, விழாத ஒரு இடத்துல தன்னுடைய மொத்த பலத்தையும் ஆமேன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து அந்த லட்சியத்திற்கு நேராக என்னை சுமக்கிற ஒரு நல்ல தாயாய். ஹல்லேலூயா.
நம்பர் 3, மூன்றாவதாக, அப்பொழுது நீங்கள் முலைப்பால் கொடுப்பீர்கள், இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஆமென். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ வித்தியாசமா எவ்வளோ அழகா எழுதியிருக்காரு பாருங்க. ஒரு தாயினுடைய மொத்தத்தையும் ஆண்டவர் தந்துறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு தாயினுடைய பிரதானமான வேலை, எந்த ஆண்களாலும் அதை செய்ய முடியாது, அவங்க பால் ஊட்டி வளர்த்துறவங்க. இரண்டாவது, ஒரு தாயினுடைய பிரதானமான வேலை அப்படின்னா எங்க வச்சு சுமப்பாங்களாமா? எங்க வச்சு? இடுப்பில் வச்சு சுமக்கிறது. அப்படி ரொம்ப தூக்கி இடுப்பில் வச்சுட்டாங்கன்னா அந்த இடத்துல எலும்பு இல்லாதனாலே என்னமோ தெரில, அவ்வளோதான், அப்படியே சோஃபாவில் உட்காந்தது மாதிரி செட் ஆயிரும் பிள்ளைங்க. ஆனால் இன்னைக்கு குழந்தைங்களை இடுப்பில் வச்சு சுமக்கிற தாய்களெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு குறைவாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் பையை ஒன்றை தூக்கி இந்த கங்காரு மாதிரி முன்னாடி கட்டி போட்டு அப்படியே சுமக்கிறது மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு இருக்கிற காலத்தில் எல்லாம் எப்படி சுமந்தாங்க? இடுப்பில் வைத்து சுமந்தார்கள். ஆண்டவர் பாருங்க எப்படி சொல்றாரு, எனக்கு கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைப்பா உன்னை சுமக்கிறது, நான் உன்னை எங்கே சுமப்பேன்? நான் உன்னை இடுப்பில் வைத்து நீங்கள் சுமக்கப்படுவீர்கள். ஆமேன். மூன்றாவதாக இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா முழங்காலிலே வைத்து தாளாட்டப்படுவீர்கள். இன்னைக்கு தொட்டிலெல்லாம் வந்துருச்சு, இன்னைக்கு மிஷின் எல்லாம் வந்துருச்சு, சுவிட்ச் போட்டு விட்டா அதுவே தாளாட்டிட்டு அதுவே அப்படி போட்டிருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி குளிச்சு தொடச்சு அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா 2 கால் மேலே வச்சு அந்த காலை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதை நீங்கள் கிராமத்தில் அதை பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன்னா முழங்காலிலே வைத்து நீங்கள் தாளாட்டப்படுவீர்கள். அப்படின்னா புயல்கள் பிரச்சனைகள் வரும்போது நமக்கு ஒரு நல்ல தேற்றரவாளனாய் இருக்கிறவர். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர் எனக்கு தாயாய் எனக்கு இருக்க போகிறார். இனி ஒரு தாயினுடைய பாசத்தை நான் சீக்கிரமாய் பார்க்க போகிறேன். அவர் என்னை பாலூட்டி கத்தர் வளர்க்க போகிறார். ஆமேன். இடுப்பிலே வைத்தவர் என்னை தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை சுமக்க போகிறார். முழங்காலிலே வைத்து நான் நிம்மதியாய் தூங்க, நான் நிம்மதியாய் வாழ என்னை தாளாட்டுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அப்படி நம்புகிற அத்தனை பேரும் கரங்களை மேல தட்டி அந்த தாயினுடைய அன்பு நிறைந்த அந்த பாசம் நிறைந்த தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி, ஆமே, நல்ல கரங்களை தட்டி, இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது வேதத்தில் ஒரு மகனுடைய ஒரு தாயார், அந்த தாயார் அந்த பிள்ளையை காப்பாற்றுவதற்காக அவங்க எடுக்கிற ஒரு 4 முயற்சிகளை குறித்து உங்களுக்கு வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்திற்கு வாருங்க. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரெபெக்காள் கேட்டு கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்திற்கு போனான். அப்பொழுது ரெபெக்காள் தன்னுடைய குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் அடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தமாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. ஆமென். நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். போதும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஏசா யாக்கோபு என்று 2 பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு தாய்க்கு 2 பிள்ளைகள். இந்த 2 பிள்ளைகளும் ஒரே பிரசவத்தில் பிறந்த பிள்ளைகள். ஆனால் இவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லப்படுகிறது, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்படின்னா ஆண்டவர் இந்த பிள்ளைகள் பிறக்கும் போதே ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இந்த பிறக்கும் போது 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இந்த முதல் பிள்ளை பிறக்குது, அது என்ன நிறைஞ்சது அப்படின்னா ரோமம் நிறைந்தவன் அந்த பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளை பிறக்கும் போதே அதனுடைய குதிகாலை பிடிச்சிட்டு இன்னொரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை யாக்கோபு. இப்போ ஒரே குடும்பத்தில் ஒரு ரொம்ப பலசாலியான ஒரு தைரியமான ஒரு பிள்ளை
இன்னொரு பிள்ளை ரொம்ப ஒரு கோழையான, ரொம்ப ஒரு குணசாலியான, ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு பிள்ளை. 2 பிள்ளைகள் பிறந்தாரு. அப்போ இந்த 2 பிள்ளைகள்ல அப்பாவுக்கு மூத்த பிள்ளை பலசாலியான பிள்ளை, ரோமம் அதிகமாக இருக்கிற பிள்ளை, தைரியமான பிள்ளை. அந்த பிள்ளை அவங்க அப்பாவுக்கு பிடிக்குது. ஆனால் இந்த அம்மா தன்னுடைய பலவீனமான பிள்ளையை அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பலவீனமான பிள்ளை ஏற்கனவே பலவீனம், அவன் வெளியே போகல, அவனுக்கு தைரியம் இல்லை, தன்னுடைய சகோதரனை போல இல்லை, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறான். இந்த பிள்ளையை எப்படியாவது நல்லா கொண்டு வரணும், இந்த பிள்ளையை எப்படியாவது ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வரணும்னு அந்த தாயார் எடுக்கிற ஒரு 4 விதமான முயற்சிகளை தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். என்ன நடக்குது அப்படின்னா, ஈசாக்குக்கு கண்கள் இருளடைஞ்சிருச்சு. அவர் சொல்றார், நான் மரணம் அடைய போறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறேன்னா, நான் பிளஸ் பண்ண விரும்புறேன், நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். ஆனால் நான் 2 பேரையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு விரும்பல, அவனையும் ஒன்னையும் சேர்த்து வச்சு ஆசீர்வதிக்கிறதுக்கு விரும்பல. நான் ஒன்றை மட்டும் தான் நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். என் பார்வைக்கு நீ தான் நல்லா வருவ, என் பார்வைக்கு நீ தான் பலசாலி, என் பார்வைக்கு ஒன்றை தான் ஆசீர்வதிக்கணும்னு தகப்பனார் இந்த பிள்ளையை பார்த்து, எனக்கு சமைச்சிட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு அவர் சொல்றாரு. அப்போ அந்த நேரத்திலே அவனுக்கு பரிந்து பேசுகிற ஒரு தாயை அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நான் நம்புறேன், இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் நமக்கு நேராய் ஒருவேளை திரும்பாமல் இருக்கலாம், நம்முடைய பிளஸ்ஸிங்கா விரும்பாமல் இருக்கலாம். நமக்கு முன்பாக இருக்கிறவர்கள் ஏற்கனவே பலசாலிகள், நமக்கு முன்பாக இருக்கிறவர்கள் ஏற்கனவே அவர்கள் சேஷ்ட புத்திர பாகத்திற்கு அவர்கள் உடன்பட்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு தான் திரும்ப திரும்ப சப்போர்ட் பண்ற ஆட்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு தாயை போல தேற்றுவேன். எப்படி தேற்றுவேன் என்றால், அத்தனை பேரும் உலகத்திலே இருக்கிற படித்தவர்களையும் பணக்காரர்களையும் உயர்ந்தவர்களையும் சமுதாயத்திலே மதிப்புக்குரியவர்களும் மேலான ஒரு இடத்திற்கு வரணும்னு நினைக்கும் போது, உண்மையா ஒரு நல்ல இடத்திற்கு வரணும்னு நம்முடைய தகப்பன், நம்முடைய தாயா இருக்கிற கர்த்தர் நினைக்கிறார். வெகு சீக்கிரத்திலே அந்த இடத்திற்கு வருவதற்கு ஒரு தாய் எப்படி போராடுகிறார்களோ அதே போல கர்த்தர் உங்களுக்காக போராடுவார். உங்க பிள்ளைகளை அந்த உன்னதமான இடத்திற்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் போராடுவார். ஆமேன். ஆண்டவர் வழக்காடி, ஆமேன், அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு மீட்டு தருவதற்கு உங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறவர். ஆகாது என்று தள்ளின கற்களை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்புறவர்கள் நன்றாய் கரங்களை தட்டி, அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய அன்பு, அப்படிப்பட்ட ஒரு தாயாருடைய பாசம் குடும்பத்திலே வெளிப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ உலகம் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் யாரை தெரிந்து கொள்ளுவார்கள், யாரை தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னா, யார் பெஸ்டா இருக்கிறாங்களோ அவங்கள தான், யார் படிக்கிறாங்களோ அவங்கள தான், யார் மதிப்புக்குரியவர்களா இருக்கிறாங்களோ அவங்கள டெவலப் பண்ணி விட்டுருவோம், தரிசனம் உள்ளவர்களை டெவலப் பண்ணி விட்டுருவோம், ஞானம் உள்ளவர்களை டெவலப் பண்ணி விட்டுருவோம். ஆனா நம்ம ஆண்டவர் எப்படி டெவலப் பண்றார் அப்படின்னு சொன்னா, ஆமேன், உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும். நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுடைய பிள்ளைகள் யார் ஒருவர் ரொம்ப மோசமான ஞானமே இல்லாமல் இருக்கிறார்களோ, எல்லா பிள்ளைகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை எல்லா விதத்திலும் பின்தங்கி இருக்கலாம், எல்லா விதத்திலும் உங்க குடும்பம் பின்தங்கி இருக்கலாம். ஆனா ஒரு உண்மையான தாயினுடைய பாசத்தை நீங்க சீக்கிரம் உணர போறீங்க. அந்த தாயினுடைய பாசம் என்ன தெரியுமா? பின்னாடி இருக்கிற உங்களை, பின்னாடி இருக்கிற உங்க பிள்ளைகளை முன்னாடி கொண்டு வருவது தான் ஒரு தாயினுடைய பாசம். கர்த்தர் தாயாய் வெளிப்படுகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் தாயாய் வெளிப்படுகிறார். ஒரு வாலிப தம்பியினுடைய வாழ்க்கையில ஏசப்பா அம்மாவா வெளிப்படுவாரு, தங்கச்சியினுடைய வாழ்க்கையில கர்த்தர் அம்மாவா வெளிப்படுவாரு. அந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை என் கையில வாங்கி கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வம். ஆமேன். அப்போ இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நான் யாரை வச்சிருக்கிறேன் அப்படின்னா, இந்த அம்மா அப்படின்ற இடத்துல நான் ஆண்டவரை வைக்கிறேன். தாய், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தாயா இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தாயா இருக்கிறார். இப்போ இந்த தாய் தன்னுடைய தகப்பனாரிடத்துல தன் ஒதுக்கப்பட்ட பிள்ளைய முன்னாடி கொண்டு வருவதற்கு சில முயற்சிகளை அவங்க எடுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்பர் 1, முதலாவதாக வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? 27:5. ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரெபேக்காள் கேட்டு கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டும்படி வரும்படி வனத்திற்கு போனான். அடுத்த வருஷம், அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி
நீ எனக்காக ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். நல்லா கவனிச்சுக்கோங்க எல்லாரும், கவனமாய் கவனிக்கிறீங்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா. உங்களுக்கு யாரா வேணும் ஏசப்பா? யாரா வேணும்? சத்தமா சொல்லுங்க. அம்மா உன்னுடைய பாசத்தை எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? ஆமேன். நான் ரொம்ப பெருசாக எங்கள் அம்மாவனுடைய பாசத்தை எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் பெருசாக வெளிப்படுத்த தெரியாது. ஆனால் உண்மையாக எங்கள் அம்மா என்னை நேசிக்கிறாங்களா அப்படின்றத நான் எப்போ கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னால், ஸோ பைபிள் காலேஜுக்கெல்லாம் படித்து முடிச்சுட்டு 1 இயர் பாஸ்டராக இருந்துட்டு அகைன் திருச்சியிலேருந்து ரொம்ப சிக்காகி என்னுடைய வீட்டுக்கு போனேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள் கண்டினியூவாக நான் தூங்கவே இல்லை. அப்போ நாகர்கோயிலில் இருக்கிற ஜெயசேரன் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல், ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் என்னை ஒரு 4 டேஸ் அட்மிட் பண்ணாங்க. அந்த 4 டேஸும் தூக்கத்திற்காக எனக்கு நிறைய இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஆனால் எனக்கு தூக்கமே வரலை. அதற்கு பிறகு அங்கேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல், அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் தூரம் மார்த்தாண்டம் தாண்டி இன்னொரு ஹாஸ்பிட்டலே என்னை அட்மிட் பண்ணாங்க. அங்கேயும் ஒரு 6 நாள் நான் படுத்திருந்தேன். எனக்கு நைட்டு தூக்கம் வரலை. ஸோ ஒரு 12 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் பெட்டில் படுத்திருக்கிறேன். எனக்கு பயமாக இருக்குது. அதனால என்னென்னமோ நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் நைட்டு 12 மணி திடீர்னு பார்த்தா என்னுடைய முகத்தில் தண்ணி கொட்டுது. நான் யாரா இது முகத்தில் தண்ணி அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மா என்னுடைய தலைமாட்டில் உட்காந்து அவங்க அழுதுட்டுருக்காங்க. அவங்க கண்ணீர் என் முகத்தில் விழுது. ஸோ அப்போ தான் உண்மையாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உண்மையாகவே யார் அந்த இடத்துல இல்லைனாலும் ஒரு அம்மாவனுடைய பாசம் அவங்கள வெளிப்படுத்தலை. எனக்கு ஒரு முத்தம் கொடுத்ததா எனக்கு ஞாபகம் இல்லை என்னை என்கரேஜ் பண்ணதா அவங்க பண்ண தெரியாது, அப்படியெல்லாம் பண்ண தெரில. ஆனால் உண்மையான பாசத்தை என் மேலே அவங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க. நர்ஸெல்லாம் கூட தூங்கிட்டாங்க. ஆனால் அவங்க தூங்கவே இல்லை, அவங்க கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. அதனால் நமக்கு நிறைய பேருக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரிய முடியாத ஒரு பாசம் என்ன பாசம்னா நம்முடைய தாயாருடைய பாசம். ஆனால் அந்த இடத்துல ஏசப்பா நமக்கு இருந்து இன்னைக்கு நம்மளை காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் சில முயற்சி எடுக்கிறாரு. இன்னைக்கே இந்த தீர்க்க தரிசன வசனம் உங்கள் தலையின் மேலே அப்படியே நடக்க ஆரம்பிக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு இனி அவர் தான் தாய், உங்கள் மகனுக்கு இனி அவர் தான் தாய், உங்கள் மகளுக்கு இனி அவர் தான் தாய். உங்களுக்கும் எனக்கும் அவர் ஒருவரே தாயாய் கர்த்தர் செயல்பட போறார். ஹல்லேலூயா. அப்போ தகப்பன் இந்த இடத்துல ஒரு பிள்ளையை ஆசீர்வதிக்கிறதுக்கு விரும்புறாரு. அவனுடைய டேலண்ட்டை பார்த்தோன்னே நீ நல்லா இருப்ப, அதற்கான ஒரு பெரிய ஏற்பாடை பண்றாரு. அவனை கூப்பிடுறாரு, இங்க வாப்பா, நீ தான் இந்த வீட்டில் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு விரும்புறேன், நீ போய் வேட்டையாடி என்னை நல்லா சமைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய 2 பிள்ளையும் கூப்பிடாம ஒரு பிள்ளைய பலவீனப்பட்ட பிள்ளைய கூப்பிடாம பலனான பிள்ளைய கூப்பிட்டு அவரை அனுப்புறாரு. அனுப்பும் போது அதை கேட்டு கொண்டிருந்த ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையின் இடத்துல போய் என்னத்தை முதல்ல சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆசீர்வாதத்தினுடைய ரகசியத்தை தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுகிற ஒரு தாயா வெளிப்பட போறாரு. நம்பர் 1, இந்த தாயினுடைய முதல் குணத்தை நான் வாசித்தேன். இந்த தாயாருடைய முதல் குணத்தை நான் அறிஞ்சு கொண்டேன். இந்த தாயார் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய தகப்பனார் தன்னை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. தன்னுடைய தகப்பனார் இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, யாருக்கும் கொடுக்க கூடாத ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இந்த ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு காரியத்தை, ஒரு ஞானத்தை தன்னுடைய பிள்ளைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அறிவிக்கிற ஒரு தாயாய் மாறினார். நான் நம்புறேன் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் தாயா இருக்க போறாரு. எப்படி தாயா இருக்க போறாருன்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியான ஒரு ரகசியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுனுடைய ஒரு ரகசியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்க போறாரு. இது வரைக்கும் உங்க நிறைய பேருக்கு எப்படி இந்த பிளஸ்ஸிங்ஸ், எப்படி இந்த ஆசீர்வாதத்தை வாங்குறதுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, அந்த வழியை உங்களுக்கு காமிக்கல, அந்த பாதையை இன்னும் நீங்க கண்டுபிடிக்கல. ஐயோ நான் என்ன செய்யணும், எப்படி நான் சம்பாதிக்கிறது, எப்படி நான் ஆசீர்வதிக்கப்படுறது, நான் நல்லா தானே வேலை செய்யறேன், நான் நல்லா தானே உழைக்கிறேன், ஆனா என்னால முன்னுக்கு வரவே முடியலையே, என்னால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியலையே, நான் எப்படி போனா நான் பிழைச்சுக்குவேன், நான் எப்படி போனா சம்பாதிப்பேன். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தடுமாற்றத்தோட நிறைய பேர் இருக்கலாம். உங்களுக்கு தடுமாற்றமா இருக்கலாம். எல்லாருமே இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க நல்லா வராங்க, அதே ஃபீல்டில் நான் போறேன், நான் தோற்று போறேன். இந்த வேலையை செய்யறவங்க நல்லா இருக்காங்க, அந்த வேலையை நான் செய்யறேன், தோற்று போறேன். இப்படிப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு ஒரு தாயாய் கர்த்தர் வெளிப்படுகிறார். எப்படிப்பட்ட தாயா வெளிப்படுறார் அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதனுடைய ரகசியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவனாய், கற்றுக் கொடுக்கிற
ஒரு தாயாய் கர்த்தர் வெளிப்பட போகிறார். நான் நம்புகிறேன் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி ஒரு ரகசியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்கள் வேலையில ஒரு ரகசியம் கிடைக்கப்பட போகிறது. உங்கள் தொழிலில் ஆண்டவர் ஒரு ரகசியத்தை கர்த்தர் தரப்போறாரு. இது உண்மையான நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, நீங்க கரங்களை தட்டும் போதே அந்த காரியம். Thank you Jesus, thank you Jesus. ரகசியத்தை அறிவிக்கும் ஒரு தாயாய், ஆசீர்வாதத்தினுடைய ரகசியத்தை அறிவிக்கும் ஒரு தாயாய் கர்த்தர் வெளிப்படுகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். நீங்க எல்லாருமே இன்னைக்கு இந்த காரியத்திற்காய் கண்டிப்பா ஜெபிக்கணும். இது கவனிச்சுக்கோங்க. நீங்க ராத்திரி பகலா கஷ்டப்படுகிறதுனால நீங்க ஒரு நல்ல பிளஸ்ஸிங்குள்ள வந்துட முடியாது. நிறைய பேர் ரொம்ப வேலை செய்வாங்க, தங்களுக்கு கொஞ்சம் கடன் ஆச்சா இன்னும் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்ப்பாங்க, எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்பாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் வெறும் நீங்கள் கஷ்டப்படுறதுனால நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னா, ஆசீர்வாதத்தை சம்பாதிப்பதற்கென்று ஒரு ஞானம் இருக்கிறது. அந்த தொழிலை முன்னாடி கொண்டு வருவதற்கென்று ஒரு ஞானம் இருக்கிறது. அந்த ஞானம் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும். ஞானத்தை பின்பாக தான் ஐஸ்வர்யம் இருக்கிறது. சாலோமன் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்பான். கர்த்தர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு தருவாராக. அதனால ஒவ்வொரு தம்பிகளும் தங்கச்சிகளும் பிரதரும் சிஸ்டரும் இன்னைக்கு ஆண்டவரை எனக்கு ஒரு தாயாருங்க, என் பிள்ளைக்கு ஒரு தாயாருங்க. எப்படிப்பட்ட தாயாருங்க அப்படின்னா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ரகசியத்தை கற்றுக் கொடுத்துக்கிற ஒரு தாயாய் ஆண்டவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. புரிஞ்சிருச்சா? எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? ஆண்டவர் உங்களுக்கு தாயா வேணுமா? இந்த வசனத்தை ஆண்டவர் பேசும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆண்டவர் எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு தாயா இருக்கணும், எனக்கு தாயா இருக்கணும். ஆமேன். நான் இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறேன், இருக்கிறது மாதிரியே இருக்கிறாங்க. 10 வருஷமா ஒரே வேலையை தான் செய்கிறாங்க. 20 வருஷமா ஒரே இடத்துல பாடுபடுறாங்க. 15,000 ரூபாய் சம்பளத்திற்கு எத்தனை நாள் நம்ம வேலை பார்க்க முடியும்? ஒரு 20,000 ரூபாய் சம்பளத்திற்கு எத்தனை நாள் நம்ம வேலை செய்ய முடியும்? அப்போ இன்னைக்கு இந்த உலகம் தேவைகள் அதிகமாயிட்டே இருக்குது, விலைவாசிகள் கூடிக்கொண்டே இருக்கிறது. எங்கு போனாலும் பணம் தான் இன்னைக்கு முதல்ல பேசுது. நீங்க போறதுக்கு முன்னாடி பணம் போய் முன்னாடி நிக்குது. தேவைகள் சந்திக்கப்படலைன்னா அவமானப்படுத்துறாங்க. நமக்கு பணம் இல்லை அப்படின்னா எவ்வளவு மரியாதையை நம்ம இழக்கிறோம், எவ்வளவு இடத்துல நம்ம வெட்கப்பட்டு திரும்பி வர்றோம். நம்ம ஒன்றும் பணத்துக்கு பின்னாடி போறவர்கள் அல்ல, நமக்கு அதெல்லாம் ஒரு பேப்பர் தான், நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறோம். ஆனா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உங்களுக்கு ஐஸ்வர்யம் கண்டிப்பாக அவசியமான ஒன்று. அதை எப்படி கர்த்தர் சம்பாதிக்க வேணும்னு, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு யார் கற்றுக் கொடுக்குறா அப்படின்னா, ஒரு நல்ல தாயாய் கர்த்தர் இருந்து அதனுடைய ரகசியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்க போறாரு. இன்னைக்கு நான் என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, நான் ஆசீர்வாதமா இருக்கிறதுனுடைய ரகசியத்தை எனக்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்க சத்தமா. நீங்க அந்த ரகசியம் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரொம்ப ஈஸியா முன்னேறுவீங்க, நீங்க ரொம்ப சுலபமா முன்னேறுவீங்க. அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு பாடுபட்டாலும் என்ன பண்ண முடியாது, நீங்க முன்னேறவே முடியாது. ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு ரகசியம் இருக்குது, ஒரு ரகசியம் இருக்கு. எல்லாருடைய கையிலையும் செல்வம் சேராது, எல்லாருடைய கையிலையும் ஆசீர்வாதம் சேராது, பாடுபடுற எல்லாராலையும் ரகசியம் சேராது. நான் சில நேரங்களில் நினைப்பேன், நம்ம ஸ்கூல் படிக்கிற நாட்களிலே நமக்கு முன்னாடி ஹீரோயின் மாதிரி 2 பேர் இருப்பாங்க. யாருன்னு நினைக்கிறீங்க? யாரு? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்க, கோல்டு மெடலிஸ்ட். நம்ம எல்லாருமே அவங்கள பார்த்து என்ன பண்ணுவோம்னா ரொம்ப ஆச்சரியப்படுவோம். டே என்னடா வேற லெவல்டா, நீ எங்கேயோ இருப்படா. டீச்சர்ஸ் எல்லாருமே நம்மளையெல்லாம் எரும மாடு மேய்க்க தான் நாயக்குன்னு திட்டுவாங்க. நம்மளை பார்த்தோன்னே அப்படி தான் சொல்லுவாங்க, நீ எல்லாம் எரும மாடு தான்டா மாய்ப்ப அப்படின்வாங்க. ஆனால் அவங்க 2 பேரையும் பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ டாக்டராக வருவ, நீ இன்ஜினியராக வருவ, நீ ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 10-20 வருஷம் தாண்டி இன்னைக்கு போய் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்கள பாருங்க. நான்லாம் என் கூட ஒருத்தர் படித்தார். அவர் அன்னைக்கு பெரிய ஹீரோ தான். அவர் வந்தாரே எல்லாரும், ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பார். எல்லா கேர்ள்ஸும் அவர்கிட்ட பேசுறதுக்கு தான் விருப்பப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் ஸ்கூலில் நடக்கிறது தானே, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு சமீபத்தில் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவரை பார்த்த உடனே டே நீயா அப்படின்னு கேட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசின உடனே எங்கே வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு மசாலா கடையில் வேலை பார்க்குறேன் அப்படின்னாரு. இந்த கறி குழம்புக்கெல்லாம் ஒரு மசாலா போடுவோம் தெரியுமா, அந்த மசாலா கடையில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு. நான் மனசில் என்ன நினச்சேன், நீ எங்கேயோ இருப்பேன்னு நான் நினச்சேன். ஆனால் கடவுளை நல்லா வச்சுக்கிற, அவனுடைய வேலையில் அவன் உறுதியாக இருக்கிறான், சந்தோஷம்தான். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கென்று என்ன இருக்குதாமா, ஒரு ரகசியம் இருக்குது. எத்தனை பேர் ஜெபிக்க போகிறீங்க? எனக்கு கற்றுக் கொடுங்க,
எனக்கு ஒரு தாயாக இருந்து கற்றுக் கொடுங்க. அங்கே ஒரு ரகசியம் இருக்குது. அது ஏசாவுக்கு தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அது உலகத்தில் இருக்கிற பலசாலிக்கு தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஞானம் உள்ளவனுக்கு தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவு ஒருத்தனுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் எனக்கு ஒரு தாய் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு தாய், அந்த ஆசீர்வாதத்தில் நான் சுதந்திரவாளியாய் மாறும்படி, அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும்படி அந்த ரகசியத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல தாயாய் இன்று இயேசு வெளிப்படுகிறார். இயேசு வெளிப்படுகிறார். அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு உரியது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு உரியது மட்டுமல்ல. வேதம் சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. வானமும் பூமியும் அவருடையது, இந்த குடிகள் எல்லாம் அவருடையது. ஆமென். அவர் செல்வந்தராய் இருக்கிறார். நீங்க ஜெபிச்சீங்கன்னா அது நடக்கும். கையை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஆசீர்வாதத்தினுடைய ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு தாய். ஆமேன். ஆசீர்வாதங்களுடைய ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு தாய். ஆமேன். சொல்லுங்கள். இது ஒரு ஜெப குறிப்பாகவே மாறணும். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமேன். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக 27ஆம் அதிகாரத்தினுடைய 8வது 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 8வது 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பித்தபடி செய். நீ ஆட்டு மந்தைக்குள் போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். அடுத்த வசனம், உன் தகப்பன் தான் மரணம் அடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றாள். நல்லா கவனிச்சுங்க. ரெண்டாவது, இங்கே ஒரு அம்மா போராடுறாங்க. என்ன போராடுறாங்க அப்படின்னா, இந்த ஏசா வேட்டையாடி மட்டுமல்ல, இவன் வன சஞ்சாரி மட்டும் இல்லை. இன்னொன்று என்ன, அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சாகிறதுக்கு முன்னாடியே நீ வெறும் ஆட்டை பிடிச்சி வெறும் கறியை கொண்டு வான்னு சொல்லலை. எப்படி கொண்டு வா? சமைச்சு கொண்டு வா. அதுவும் சமைச்சு கொண்டு வான்னு மட்டும் சொல்லலை. எப்படி கொண்டு வா? சத்தமா சொல்லுங்க. அப்போ அந்த ஏசாவுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. ஏசாவுக்கு ஒரு நல்ல டேலண்ட் இருக்குது. என்ன டேலண்ட் அப்படின்னு சொன்னா, காய் குழம்பையும் கறி குழம்பு மாதிரி வைக்கிற டேலண்ட் அவனுக்கு இருக்குது. புரியுதில்ல? சிலர் கையில் காய் குழம்பு தான் இருக்கும், ஆனால் என்ன குழம்பா இருக்கும்? அது கறி குழம்பு மாதிரி டேஸ்ட்டாக வைக்க தெரியும். ஆனால் சிலருக்கு கறியே கொடுத்தாலும் காய் குழம்பு மாதிரி கூட வைக்க தெரியாதவங்கலாம் இருக்கிறாங்க நிறைய பேர். அது 25 வருஷமாக அப்படி தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு எண்ணம் இல்லை, நான் அப்படி வளரணும், நல்லா பண்ணி கொடுக்கணும், என்னுடைய சமையலில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு எல்லாம் நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் வளராமல் இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளாலேயும் அப்படி யோசிக்க முடியாது. அப்படி இருக்காம இப்போ இந்த ஏசாவுக்கு வனசஞ்சாரி, அவன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துடுவான், எல்லாம் ஓகே. அதே போல் எந்த கறியை எப்போ எங்கே சமைச்சு எப்படி சுட்டு சாப்பிட்டாலோ, இல்லைன்னா தந்தூரி மாதிரி பண்ணாலோ, இல்லை குழம்பு வச்சாலோ நல்லா இருக்கும்னு ரொம்ப அழகாய் கற்றுக்கொண்டவன். அதனால அவனுடைய அப்பா சொல்கிறாரு, நான் உன்னை பிளஸ் பண்ண போகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். ஆனா நீ என்ன பண்ணுனா, நீ எனக்கு ருசியா என்ன பண்ணிட்டு வானா, சமைச்சிட்டு வா. இப்போ தன்னுடைய தாய் யாக்கோபை பார்க்கும்போது இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த பிள்ளை இங்கேயே தனக்கு பின்னாடியே சுத்திட்டே இருக்குது. அவருடைய வஸ்திரத்தை பிடிச்சிட்டே அம்மா 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 என்ன வேணும் அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த பிள்ளையை பார்த்து சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க அப்பா அவனை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறாரு, பட் நீ ஆசீர்வதிக்கப்படணும்னு நான் விரும்புறேன். அதனால நீ உனக்கு சமைக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால நான் ஒன்று உனக்காக செய்கிறேன், நீ ஆட்டை மட்டும் பிடிச்சிட்டு வா, நான் உனக்காக என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, சமைச்சு நான் தர்றேன், அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். உனக்கான நீ கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஆகாரத்தை நான் உனக்கு என்ன பண்றேன்னா, உனக்கு ஆயத்தப்படுத்தி தர்றேன், நான் உனக்கு ரெடி பண்ணி தர்றேன். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு ஒரு தாய் இருக்கிறாள், நமக்கு ஒரு தாய் உண்டு. நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கு ஒரு தாயை போல வெளிப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், தாயை போல நம்மை தேற்ற போகிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் அவனை தேற்றுவேன். எப்படி தேற்றுவார் அப்படின்னா, நமக்கு தெரியாத காரியத்தை ஆயத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, நம்முடைய காதுகள் கேட்கவும் இல்லை. ஆனால் நமக்காக ஒரு வழியை நமக்காய் ப்ரிப்பரேஷன் பண்ணுகிற ஒரு நல்ல தாய். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு தாய் வெளிப்பட போறாங்க. ஆமேன். இதுவரைக்கும் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுவதற்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம். எங்க அப்பா ஒரு சின்ன தொழிலை ஆரம்பிச்சிருந்தாருன்னா நான் நல்லா வந்திருப்பேன். என் ஃப்ரெண்டுக்கு அவங்க அப்பா ஒரு தொழிலை வச்சிருக்கிறாரு, முடிச்ச உடனே அவன் அதில் போய் ஜாயின் பண்ணிடுவான். இவங்களுக்கு ஒரு பின்னணி இப்படி இருக்குது, அவன் ஜாயின் பண்ணிடுவான். அவங்க அப்பாவுக்கு என்ன படிக்க வைக்கணும்னு தெரியும், அவனை படிக்க வச்சிருவாங்க. ஆனால் சில பிள்ளைகள் மட்டும் எப்படி இருப்பாங்கன்னா, குழப்பமாகவே இருப்பாங்க.
பாருங்க, இப்போ +2 முடிஞ்சிருச்சா, என்ன படிக்கணும்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க அப்பாட்ட போய் டேடி நான் இது படிக்கட்டுமா அப்படின்னு கேட்டால் அவர் யார்ட்டையாவது ஒருத்தர்கிட்ட கேட்பார், இந்த மாதிரி என் பிள்ளை படிக்கணும்னு நினைக்குதுன்னு சொன்னோன்னே ஆமாம் இது படிக்கலாமே. ஊரில் இருக்கிறவங்க என்னென்ன படிப்பெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த படிப்பெல்லாம் தன்னுடைய பிள்ளையை பார்த்து இதை வேணா படிக்கலாமாப்பா, இதை வேணா படிக்கலாமாப்பா. ஏன்னா தனக்கு முடிவெடுக்க தெரியாத நிறைய தகப்பன், முடிவெடுக்க தெரியாத நிறைய தாய் இந்த சத்தத்தை பிரசங்கம் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலி இதே சூழ்நிலையில் கடந்து போயிட்டு இருக்கலாம். பாஸ்டர் என் பிள்ளைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு கூட எனக்கு தெரியல, என் பிள்ளையை என்ன படிக்க வைக்கணும்னு கூட எனக்கு தெரியல, என் பிள்ளைக்குன்னு ஒரு தொழிலை ஆரம்பித்து கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் ஒரு வசதியோ ஒரு வீடோ ஒரு நிலமோ எதுவுமே இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன் எனக்கு இன்னைக்கு ஒரு தாய் இருக்கிறார்கள். நான் ஆசீர்வதிக்கப்படும்படி, நான் வளரும்படி, உங்கள் பிள்ளைகள் வளரும்படி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் பிள்ளைகளுக்காக ஆயத்த பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கரங்களை தட்டும் போதே அப்படியே நடக்க போகிறது. உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு வழியை கர்த்தர் ப்ரிப்பரேஷன் பண்ணுகிறவர், ஒரு தொழிலை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறவர், உங்களிடத்தில் இல்லாத ஒரு காரியத்தை செய்கிற ஒரு நல்ல தகப்பன். நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தை அப்படியே ஆமென்றும் 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 ஆமென் என்றும் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா எனக்காக ஆயத்தம் பண்ணி வைக்காததை பரலோக தகப்பனார் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைக்க போகிறார். ஒரு தாய் எனக்காக ஆயத்தம் பண்ணுகிற ஒரு தாய், எனக்காக ஒரு ஆயத்தம் பண்ணுகிற ஒரு தாய். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. உண்மையிலேயே ஆண்டவர் இந்த வசனத்தின்படி தாய் தான். இந்த உலகத்திலையும் அப்படிதான். எந்த அம்மா பிள்ளைகள் ஏதாவது கேட்டால் அப்பா சொல்லுவார் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னுவார். ஆனால் அம்மா மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா போய் நின்று சொல்லுவாங்க, ஏங்க ஏங்க ஏங்க. இந்த ஏங்கன்னு ஒரு அம்மா சொல்கிறாங்கனாலே என்ன அர்த்தம்? அவருடைய பாக்கெட்லேருந்து ஒரு 2000 ரூபா பணம், சொல்லுங்களேன், பணம் என்ன பண்ண போகுது? பணம் போகுது, பணம் போகுது, எடுத்துக்க அப்பா பாக்கெட்டில் நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி உடனே போய் நின்றுக்கிறது. இல்லை நான் தான் எடுத்துகிட்டு போக சொன்னேன், நான் தான் எடுத்துகிட்டு போக சொன்னேன். ஆனால் அப்பா 2000 ரூபாய் கொடுத்தா கணக்கு கேட்பார், என்ன பண்ணுன என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா கணக்கு கேட்பாங்க, அவன் போய் கணக்கு சொன்னால் கூட அமைதியாக சரி அப்படின்னு வருவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு தாயை பாருங்க, நான் உனக்காக என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னேன், இந்த ப்ரிப்ரேஷன். நீ கொண்டு மட்டும் என் கையில் வாப்பா, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ பிரதர், நீங்கள் ஆரம்பிங்க பிரதர், நீங்கள் துவங்குங்க பிரதர், நீ முயற்சி எடு மகனே, நீ ஸ்பீடாக நில்லு, நீ ஆட்டுக்குட்டியை போய் வேகமாய் போய் பிடிச்சிட்டு வா, நீ உன்னுடைய வேலையை செய். ப்ரிப்ரேஷன் பண்ண வேண்டியது யாருடைய கடமை? ஆயத்தம் பண்ணுகிறது யாரு? சொல்லுங்க, யாரு? கர்த்தர். நான் அப்படியே இந்த ஊழியத்தில் பார்க்குறேன், இந்த ஊழியம் வளரணும்னு நினைக்கவே இல்லை. 2005 இந்த ஊழியம் ஆரம்பிக்கும் போது வளரணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன், இன்னைக்கு என்னென்ன மீட்டிங் எல்லாம் நடத்துகிறோம். இந்த வருஷம் எல்லாம் VBSல நான் உள்ளே போகல, ஸ்டேஜ்லேயே போய் நிற்கல. ஒரு ஃபர்ஸ்ட் டே மட்டும் அந்த சாங் மட்டும் பாடுறதுக்கு போய் நின்று அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்யலை, எல்லாமே பிள்ளைங்க பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆளாக டான்ஸ் பண்ணி, ஒரே ஒரு ஆளாக பாட்டு பாடி, ஒரே ஒரு ஆளாக எல்லா காரியத்தையும் செய்து இன்னைக்கு அதை திரும்பி பார்க்குறேன். ஆனால் அன்னைக்கு செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுட்டோம். கர்த்தர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆயத்தத்தை கர்த்தர் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறாரா இல்லையா? இதெல்லாம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸுக்கும் சாட்சி, ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சாட்சி. நீ அமைதியாக இருக்கக்கூடாது, நீ சும்மா இருக்கக்கூடாது. நீ சும்மா இருந்துட்டு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கலைன்னு சொல்ல முடியாது. நீ பிடிச்சி கொண்டு வர்றது உன் வேலை, நீ ஆட்டுக்குடியை கொண்டு வர்றது என் வேலை. ஆனால் சமைக்கக்கூடியது ஆயத்தம் பண்ண வேண்டியது யாருடைய வேலைன்னா தாயார் வேலை. ஹல்லேலூயா. இப்போ இந்த பையனுடைய கையில் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்த உடனே ரொம்ப டேஸ்டாக, தன்னுடைய மகனுக்கு எந்த அளவுக்கு டேஸ்டாக செய்ய தெரியுமோ அதை விட என்ன தெரியும், அம்மாவுக்கு டேஸ்டாக தெரியும். ஏசாவுக்கு டேஸ்டாக செய்ய தெரியும், ஆனால் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதுக்கு அவன் திருப்பி மிளகா பொடியை தேடணும்னா இன்னும் 1 கிலோமீட்டருக்கு போகணும். ஆனால் அம்மாவுக்கு எல்லாம் கைவசமே இருக்கும். இந்த பக்கம் போட்டால் மிளகா பொடி, இந்த பக்கம் கொடுத்தா அவ்வளோதான் மல்லிப்பொடி, எல்லாமே கிடச்சிரும். அவரை விட இவங்க டேஸ்டாக பண்ணுவாங்க. நான் நம்புகிறேன், உலகத்தில் இருக்கிற அந்த ஞானத்தை விட என் தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணுகிற ஞானம், அவர் எனக்காக ஆயத்தம் பண்ணுவார். ஆனால் எந்த அப்பாவும் ஆயத்தம் பண்ண முடியாததை, அம்மாவால் ஆயத்தம் பண்ண முடியாததை எனக்காக ஆயத்தப்படுத்துகிறவர். இப்போ அழகான ஒன்று என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், சமைச்சு அந்த பிள்ளையினுடைய கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்பர் 3, மூன்றாவது இந்த அம்மா ஒரு பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்திற்காக போராடுறாங்க. பாருங்க, 27ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 27:13. அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம்
என்மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ என்னிடத்திற்கு கொண்டு வா என்றால். இன்னும் விஷயம் கூட 12:2 வாசிக்கலாமா? 27ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணி கொள்ளுவானேன் என்றேன். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ இந்த பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அம்மா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நான் அப்பாவுக்கு கொண்டு போய் கொடுத்துட்றேன். ஆனா என்னுடைய சகோதரன் எப்படி இருக்கிறான்னா, அவன் ரோமம் மிகுந்தவன். அவன் யாரு? ரோமம். இந்த அவனுக்கு வந்து ஏசாவுக்கு முடி நிறைய இருக்குது, ஆனால் யாக்கோபு வந்து முழுக்குன்னு இருப்பாங்க. நம்ம வீட்டிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஜிம்முக்கெல்லாம் போய் நல்ல பலசாலியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முடி இருக்கும். ஆனால் வீட்டிலே இந்த சொதுக்கு பாண்டு மாதிரி இருக்கிறாங்க பாருங்களேன், அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முடியே நிறைய இருக்காது, வலுவலுன்னு இருக்கும் உடம்பு. ஏண்டா நீ இப்படி இருக்கிற, நல்ல திடகாத்திரமா இருறா அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போது இது 2 பேருக்குமே இப்படி தான் இருக்குது. ஏசா ரோமம் மிகுந்தவன், அவனுக்கு தடவி பார்த்த உடனே என்ன பண்ண முடியுமாமா? கண்டுபிடிக்கிற அளவுக்கு முடி இருக்கு அவனுக்கு. இப்போ சின்ன பையன் சொல்றான், நீங்க சொல்றதெல்லாம் ஓகே மம்மி, நான் வந்து போய் எங்க அப்பா முன்னாடி நிற்பேன், அவருக்கு கண்ணு வேற தெரியாது, பக்கத்துல வா, நீ ஏசாதானான்னு நான் தடவி பார்க்கணும்னு நினைச்சு, ஒருவேளை அவர் என்னை தடவி பார்த்து எனக்கு முடி இல்லாததை பார்த்து எனக்கு ஆசீர்வாதத்திற்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுவேன்? சாபத்தை தருவாரே, சாபத்தை நஷ்டம் வந்துருமே, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது அந்த தாய் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா உன்மேல் வரும் சாபம் யார் மேல வரட்டும், யார் மேல வரட்டும், அந்த நஷ்டம் என் மேல வரட்டும்பா, அந்த நஷ்டத்துக்கு நான் ஈடு கட்டுறேன், அந்த நஷ்டத்தை நான் ரெடி பண்ணிக்கிறேன், அதுல என்ன தோல்வி வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, அந்த தோல்வியிலிருந்து நான் உன்னை எப்படி தூக்கி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் நம்புறேன், எனக்கு ஒரு தாய் இன்னைக்கு தெரியும், நான் ஆராதிக்கிறது ஒரு தாய் இருக்கிறாங்க, இன்னைக்கு என் மத்தியில் ஒரு தாய் அசைவாடுறாங்க. அந்த தாய் யார் தெரியுமா? நான் தோற்றுவேனோ, நான் ஃபெயில் ஆயிடுவேனோ அப்படின்னு பயந்து பயந்து கை கட்டி நிற்கும் போது எனக்கு ஒரு தாயை தெரியும். அந்த தாய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னை தைரியப்படுத்துகிற ஒரு தாய். உலகத்துல யாருமே என்னை இப்படி தைரியப்படுத்த முடியாது, நீ நஷ்டப்பட்டா பரவாயில்ல, நீ செஞ்சிரு, நீ விழுந்து போனா பரவாயில்ல, நான் உன்னை தூக்குறேன்னு சொல்லவே முடியாத இந்த உலகத்துல எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நீ முயற்சி எடு, நீ தைரியப்படு, உன் மேல் விழுகிற நஷ்டம் என் மேல் விழட்டும். அப்படி ஒருவேளை நஷ்டப்பட்டு போனாலும் அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அந்த நஷ்டம் எனக்கல்ல, அந்த நஷ்டம் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அந்த நஷ்டத்தை எனக்கு லாபமாய் மாற்றுகிற ஒரு தேவனுக்கு, ஒரு தாய்க்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் தைரியப்படுத்துகிறார், கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். ஆமென். தைரியப்படுத்துகிற ஒரு தாய், தைரியப்படுத்துகிற ஒரு தாய் இன்றைக்கு நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். இல்ல, அந்த நஷ்டம் என் மேல வரட்டும், அந்த நஷ்டம் என் மேல வரட்டும். ஹல்லேலூயா. பரவாயில்ல, எனக்கு அவங்களுடைய மனசு என்னன்னா, எனக்கு காலம் முடிஞ்சிருச்சுப்பா, நான் இனி என்ன பண்ண போறேன், அவ்வளவுதான், அந்த சாபத்தை வந்து அப்படி ஒருவேளை நீ ஃபெயில் ஆயிட்டேன்னா அந்த ஸ்தாபத்தை நான் என்ன பண்ணிடுறேன்னா. ஆமென். அதான் நம்ம பாடுவோம், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீர், எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால் உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். ஹல்லேலூயா. பாவத்தை ஏற்றுக்கொண்டார், அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டார், எல்லாத்தையும் நம்ம அவர் மேலே ஏற்றுக்கொண்டு நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிற ஒரு நல்ல தாய். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 4, 4வதாக இந்த தாயார் எடுக்கிற 4வது ஒரு முயற்சியை கூட வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். 27ஆம் அதிகாரத்தினுடைய 15வது 16வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 15 வாசிக்கலாம். பின்பு ரெபெக்காள் வீட்டிலே, எல்லாரும் இது ரொம்ப முக்கியமானது, வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி வெள்ளாட்டு குட்டிகளின் தோலையும் அவன் கைகளிலே ரோமம் இல்லாத அவன் கழுத்திலையும் போட்டு தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தாள். ஹல்லேலூயா. இப்போ இவன் எதுக்கு பயப்படுறான்? இந்த பையன் யாக்கோபு எதுக்கு பயப்படுறான்? எனக்கு என்ன இல்லை,
எனக்கு முடியலன்னு பயப்படுறான். எங்கள் அண்ணனை மாதிரி எனக்கு நான் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்களாம்மா, ஸ்ட்ரைட்டாக போய் ஏசாவனுடைய ரூமுக்குள்ளே போய் அவனுடைய என்ன ட்ரெஸ்ஸாமா, நல்ல ட்ரெஸ்ஸு, அவனுடைய நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்து, எவ்வளோ ஒரு கிளாரிட்டியாக இருக்காங்க பாருங்கள், அவனுடைய நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்து இவனுக்கு போட்டுட்டு இவனுடைய அதில் எங்கேயும் மாமாமா கழுத்தில் ரோமம் வந்து ஏசாவுக்கு கை காலில் இல்லை, எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குது, கழுத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்குது. சரி முடிய என்ன பண்ணலாம் அப்படின்னு எப்படி நினச்சாங்கன்னு தெரில. இன்றைக்கினா விக்கு வச்சுருப்பாங்க போல், இன்றைக்கி இருக்கிற அம்மானா கடையில் போய் ஒரு விக்கு வாங்கி வச்சிடலாம் ஈஸியாக. ஆனால் அன்னைக்கு அதெல்லாம் இல்லை. சரி உங்களுக்கு ஐடியா உடனே எங்கே போயிடுச்சு அப்படின்னா, நம்ம தான் இப்போ தான் ஒரு ஆட்டம் அடித்தோம்ல, அதுக்கு என்ன இருக்குது, முடி ரோமம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோலை எடுத்து அவனுடைய கழுத்துலெல்லாம் போட்டு கையிலெல்லாம் போட்டு இப்போ அவனை நிற்க வச்சு என்ன பாருன்னு சொல்லும்போது, கையில் தொட்டா என்ன இருக்குது முடி, கழுத்தில் தொட்டா என்ன இருக்குது முடி, மோந்து பார்த்தா யாருடைய வாசனை, ஏசாவும். அவங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாதனால ஏசாவா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒன்று தொட்டு பார்க்குறாரு, இன்னொன்று மோந்து பார்க்குறாரு. இந்த ரெண்டையும் அவங்க ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிள்ளையை உயர்த்தணும், ஒரு பிள்ளையை நல்லா கொண்டு வரணுன்றதுக்காக இன்னொருத்தருக்கு முன்னாடி என் பிள்ளை அவமானப்பட்டு குறைவாக நிற்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த பிள்ளையை என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு இல்லைன்னு சொன்னதை, தனக்கு இன்ஃபீரியராக இருக்கிற ஒன்றை அந்த பிள்ளைக்கு கொடுத்து அலங்கரிக்கிற ஒரு தாயை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் இன்றைக்கி நமக்கு ஒரு தாய் இருக்கிறாங்க. அந்த தாய் யார் அப்படின்னா, உங்களுக்குள்ள மற்றவங்களை பார்க்கும்போது என்ன உங்களுக்குள்ளே இல்லைன்னு நீங்கள் இன்ஃபீரியராக இருக்கிறீங்களோ, என்ன உங்களுக்கு குறைவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஐயோ அவங்கள மாதிரி மாறுறதுக்கு எனக்கு இது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, நான் நம்புகிறேன் நமக்கு ஒரு தாய் உண்டு. அவர் நம்மளை என்ன பண்ணுகிறவர் அப்படின்னா, இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர், நம்மை அலங்கரிக்கிற ஒரு தாய், அலங்கரிக்கிற உங்களுக்கு தாய். நீங்க எது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை குறித்த கவலையை மறக்கிறபடி கர்த்தரை அலங்கரிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு மேட்ச் பண்றதுக்கு அவருக்கு தெரியும், அவருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அவருக்கு தெரியும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, நீங்க இல்லாததை, ஆமேன், குறைவாய் இருக்கிறதை, உங்களுக்கு எடுக்கப்பட்டதை அவர் உங்களுக்கு சரி செய்து தருகிற நல்ல தேவனா இருக்கிறார், நல்ல தேவனா இருக்கிறார். ஆமேன், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, ஆமென். நம்பர் 4, நான் ஆராதிக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர் எனக்கு இல்லாதவைகளை எனக்கு அலங்கரிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு ஒரு தாய் இருக்குது. இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு மதர்ஸ் டே. இந்த மதர்ஸ் டேல உண்மையான ஒரு மதர் யாரு? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. யாரு உண்மையான ஒரு மதர்? யாரு? அதான் பாஸ்டர் வெஸ்லி அவர்கள் வந்து உம்மா அம்மானு கூப்பிடத்தான் ஆசை அப்படின்ற, உங்கள் அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசைன்ற இந்த அம்மா அப்படின்ற டோனை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தவர் அருமையான பாஸ்டர் வெஸ்லி ஐயா அவங்க தான். அதுக்கு முன்னாடி வந்து எழுதுகிற பாட்டில் எல்லாம் அப்பா அப்பா அப்பான்னு தான் பாடிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஒரு ஆண் மகனாய் அவர் வந்து அப்படி கடந்து போனதுனால எல்லாருமே அந்த டோனை மாற்றவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து உங்களை அம்மான்னு, உங்களை அப்பான்னு கூப்பிடத்தாசை, அப்பான்னு கூப்பிடவா, உங்களை அம்மான்னு கூப்பிடத்தாசை, அந்த அம்மான்ற டோனை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தவர் வந்து பாஸ்டர் வெஸ்லி தான். அந்த காலகட்டத்தில் அப்போ வந்து நிறைய பேர் மத்தியில் இந்த பாட்டு வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக போயிடுச்சு. அப்படின்னா அப்பான்னு கூப்பிடலாமா அம்மானு கூப்பிடலாமா, எப்படி இயேசுவை அம்மானு கூப்பிட முடியும், அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அந்த இடத்துல அப்போ இருந்திருக்கிறாரு. அப்போ வந்து அவர்கிட்ட வந்து ஒருத்தர் போய் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்கிறாரு, இவர் வந்து இந்த மாதிரி அம்மானு கூப்பிடவா அப்படின்னு சொல்லி பாட்டு எழுதியிருக்காரு, நம்ம அந்த டோனில் இன்னும் கொண்டு வந்ததே இல்லை, எப்படி நம்ம அம்மானு அவரை சித்தரிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயோ இல்லை 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 இல்லை, அவர் தான் ஜீவனோட நம்ம எல்லாருக்கும் அவர் தான் தாய். அவர் அதை குறித்து ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ நாம் வேதத்தில் வாசிக்கும் போது நம்முடைய தேவன் வெறும் தகப்பனார் மட்டுமல்ல, தாய் தன் பிள்ளையை சுமக்கிறது போல என்னை சுமக்கிறவர், தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நம்மை சுமக்கிறவர். அதுதான் தாவீது ஆண்டவரை எப்படி அறிந்து கொண்டான் என்றால், வெறும் தகப்பனாய் மட்டுமல்ல, என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு மதர் இருக்காங்க. நல்லா சொல்லுங்க, எனக்கு ஒரு மதர் இருக்காங்க. எனக்கு ஒரு மதர் இருக்காரு. நான் ரூமை சாத்தினா என் வீட்டில் இருக்கிற மதருக்கு எதுவும் தெரிய போகிறது? சத்தமாக சொல்லுங்க. நான் அழுறேனா, நான் சிரிக்கிறேனா, என் இருதயம் எப்படி இருக்குன்னு என் மதருக்கு தெரியாது. நான் வெளியே சிரித்து உள்ள அழுறேன், என் மதருக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு இன்னொரு மதர் இருக்காங்க, உண்மையாக ஒரு தாயாக இருக்காங்க. அந்த தாயாருக்கு என்னுடைய நினைவுகள் எல்லாம் அறிந்திருக்கிறவர். நான் எங்கே போனாலும் அவருக்கு தெரியும், நான் எந்த சூழ்நிலைக்கு போனாலும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா.
அந்த மதர் அவங்க தான் எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பர் 1, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதனுடைய ரகசியத்தை எனக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு தாய். நம்பர் 2, ரெண்டாவது, எனக்கு தெரியாத காரியத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணுகிற ஒரு தாய் எனக்கு உண்டு. நம்பர் 3, மூன்றாவது, என்னை தைரியப்படுத்துகிற ஒரு தாய் எனக்கு உண்டு. நம்பர் 4, நாலாவது, எனக்கு இல்லாததை எனக்கு அலங்கரிக்கிற ஒரு தாய் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இப்போ நம்ம பாடணும். என்ன பாடணும்? உங்களை அம்மான்னு கூப்பிடுவேன், உங்களை அப்பான்னு கூப்பிடுவேன். ஏன் அப்படின்னா, எனக்கு உண்மையான ஒரு தாய். ஹல்லேலூயா! உங்கள் தாய் உள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை நடத்தட்டும் அப்பா. குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், செய்கிற வேலை, பண்ணுகிற பிரயாணம், எல்லாவற்றிலும் எங்கள் அப்பாவினுடைய கரம் எங்கள் பிள்ளைகளோட இருந்து ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இந்த வார்த்தையின்படி எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை உங்கள் பிள்ளைகளோடு இருந்து நன்மையும் கிருபையும் உங்கள் பிள்ளைகளை தொடருவதாக. ராஜா, இந்த வாரம் முடிகிறதற்குள்ளே என் பிள்ளைகளுடைய கண்கள் ஒரு 3 அற்புதத்தையாவது பார்க்கிறதற்கு எங்க பிள்ளைகளை நீங்க வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க திரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord. Praise the Lord. God bless you. Praise the Lord.